நிகழ்தகவு. நீ மட்டும் தில்லானா இருந்தா நேரில் வந்து பார் என 6 மாதமாக சவால் விட்ட நண்பன் 6 மாதத்திற்கு பிறகு ஊருக்கு வந்து நண்பனை அழைத்து, நான் தில்லானா ஆண்தான், நீ வேண்டுமானால் நேரில் வந்து மோதிப்பார் என பதிலுக்கு ஒரண்டை இழுத்த MBA பட்டதாரி. வந்த வேகத்தில் MBA பட்டதாரியின் வாயில் கத்தியால் குத்தி உயிரை எடுத்த நண்பன். MBA பட்டதாரியின் உயிரை நண்பன் எடுத்தது ஏன்? வாயிலேயே கத்தியால் குத்தும் அளவுக்கு என்ன வெறி? மதுரை சிக்கந்தர் சாவடி மெயின் ரோட்ல ஒரு இளைஞரை 3 இளைஞர்கள் சேர்ந்து கத்தியால குத்தி போட்டிருக்காங்க சார்னு போலீஸ்க்கு தகவல் போயிருக்கு. உடனே அங்க வந்த போலீசார் உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த இளைஞரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா வர்ற வழியிலேயே இளைஞரோட உயிர் அடங்கிட்டதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து சம்பவம் நடந்த இடத்துல இருந்த CCTV கேமராக்களை செக் பண்ணி பார்த்தப்ப கொல்லப்பட்ட இளைஞர் அதே பகுதியில் உள்ள MBA பட்டதாரி கமலேஷ்ங்கிறதும், கொலை செஞ்ச 3 பேருமே கமலேஷோட நண்பர்கள் தான் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. அடுத்த 3 பேரையும் பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். அதுலதான் கொலை நடந்ததுக்கான காரணமே தெரிய வந்திருக்கு. சேது, கமலேஷ், அண்ணன் தம்பிகளான சுந்தரழகன், அழகுராஜேஷ், இவங்க 4 பேருமே எப்போதுமே ஒன்னாவே இருந்திருக்காங்க. அடிக்கடி ஒன்னா உட்காந்து மது குடிக்கிறதும் வழக்கம். இதுல சுந்தரழகன் வேற சமூகத்தை சேர்ந்த பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த கல்யாணத்தையே நண்பர்கள் தான் சேர்ந்து நடத்தியும் வச்சிருக்காங்க. எந்த திருட்டு வேலையா இருந்தாலும் 4 பேரும் சேர்ந்து செய்யறதோட இல்லாம அதுல வர்ற பணத்தையும் சரிசமமா பங்கு போட்டு செலவழிச்சிருக்காங்க. அப்படித்தான் 6 மாசத்துக்கு முன்னால ஒருத்தரோட இடிஞ்ச வீட்டுக்குள்ள இருந்து 4 பேரும் கம்பிகளை திருடிருக்காங்க. ஆனா அதுல வர்ற பணத்தை பிரிக்கிறப்ப சரிசமமா பிரிக்கலன்னு சொல்லி கமலேஷ் சுந்தரழகனை அடிச்சிருக்கான். என்னையவே அடிச்சிட்டியா, உன்னை சும்மா விடமாட்டேன்னு கமலேஷ் கிட்ட சுந்தரழகன் சவால் விட்டுருக்கான். ஆனா சண்டை நடந்த மறுநாளே கமலேஷ் தான் வேலை பார்த்துட்டு இருந்த கோவையில உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிட்டான். அதனால சுந்தரழகனுக்கு கமலேஷ் மேல இருந்த ஆத்திரம் தீரவே இல்லை. கமலேஷ்க்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி, என்னை அடிச்சுட்டு கோவை போயிட்டியா, உன்னை விட்டுருவேனா, நீ மட்டும் தில்லான ஆம்பளையா இருந்தா நேர்ல வந்து மோதிப்பாருன்னு உரண்டை இழுத்துக்கிட்டே இருந்திருக்கான். போதையில சவால் விட்டு அசிங்கப்படாத, ஒன்னெல்லாம் அடிக்கிறதுக்காக செலவு பண்ணி கோவையில இருந்து கிளம்பி வர முடியாதுன்னு கிண்டல் பண்ணியிருக்கான் கமலேஷ். அதனால சுந்தரழகனோட வெறி இன்னும் அதிகமாகிருக்கு. இதுக்கிடையில உள்ளூர்ல உள்ள ஒரு நண்பனோட தங்கச்சி கல்யாணத்துக்கு கோவையில இருந்து கிளம்பி வந்திருக்கான் கமலேஷ். அப்போ சுந்தரழகனுக்கு ஃபோன் பண்ணுன கமலேஷ், தில்லானா ஆம்பளையா இருந்தா நேர்ல வந்து மோதிப்பாருன்னு அடிக்கடி ஃபோன் பண்ணி சீண்டுன, இப்ப நான் நேர்ல தான் இருக்கேன், நீ இங்க வந்து தில்லானா ஆம்பளைங்கிறத நிரூபிச்சு காட்டுன்னு சவால் விட்டுருக்கான். அது மட்டும் இல்லாம வேற சமூகத்தை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த உனக்கு வெக்கமா இல்ல? அந்த பொண்ணை எப்படி நம்ம சமூகத்துல உள்ளவங்க ஏத்துப்பாங்க? அந்த பொண்ணோட வாழ்றதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கலாம்னு வாய்க்கு வந்தபடி கெட்ட வார்த்தையில திட்டிருக்கான். அதுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா என் மனைவியை பத்தி பேசாதன்னு சுந்தரழகன் வார்னிங் கொடுத்தோம். கமலேஷ் வம்புக்கு இழுக்கிறத நிறுத்தல. ஏற்கனவே குலவரியில இருந்த சுந்தரழகன் தன்னோட தம்பி அழகுராஜேஷ், நண்பர் சேது 2 பேர்கிட்டையும் போய், என் மனைவிய பத்தியே கமலேஷ் தப்பா பேசுறான், அவன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லி அவங்களையும் அழைச்சிட்டு போயிருக்கான். கத்தியோட ஆவேசமா போன சுந்தரழகன் போன வேகத்துல கமலேஷ் வாயில ஒரே குத்து குத்திருக்கான். இந்த வாய் தானே என் மனைவிய பத்தி தப்பா பேசிச்சு, இனி இந்த வாயால நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி வாயில குத்துனதோட தொண்டையிலையும் ஆக்ரோஷமா குத்திருக்கான். சம்பவ இடத்துக்கு வந்த காவலர்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாலும் கமலேஷை காப்பாற்ற முடியல. வாயால வந்த வினை, கமலேஷோட வாயிலேயே கத்தியால குத்தி உயிரை எடுத்துட்டான் சுந்தரழகன். நண்பனை கொலை செஞ்சுட்டு எஸ்கேப் ஆன அடுத்த சில மணி நேரத்துல 3 பேரையும் போலீசார் கைது பண்ணி கம்பியனை வச்சுட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு. நிகழ்தகவு.